அன்பின் காரணமாக நிறைய பேர் 11 திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்தாங்க. தயாரிப்பாளர் ரியா ஹரி சொல்லும்போது மேடை நிறைந்திருந்தது. அந்த மேடையில் அனைத்து இயக்குநர்களுக்கும் சினிமா லவர்ஸின் ஆசானாக என்னைக்குமே குரு அண்ட் மென்டராக இருக்கக்கூடிய நிச்சயமாக திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துக்காக நிறைய பெருமவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவர்கள் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கு ஹீரோ நவீன்சன் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நியமானவர்கள் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் அந்த படத்துக்கு ஆடியோவுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைம் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் இருக்கிற லைப்ரரிக்காரன்னு சொல்லுவான் பூர்ணிமாக்கிட்ட. என்ன சார் இருக்கிற படத்துக்கு ஒரு பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லை. கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இந்த கிரைமெல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காலத்துலேயும் கைதி இதுதான் அவ்வளோதான் பண்ணேன். அதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது என்னன்னா அவ்வளோ அந்த கிரைம்ங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூமுக்கு சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்திருக்கும், லாக் ஆகியிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னல் வழியை பார்த்துக்கிட்டு கதவை உள்ளே தாழ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே ஏதாவது திடீர் கேட்குறாங்க, யாராவது போனாங்களா வந்து என்னென்ன கேட்டு. அதுக்கப்புறம் இல்லை சார் கதவை தாழ் போட்டுட்டு விட்ல அவர் ஏதோ கஷ்டம் போட்டு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அவருக்கு ஹேண்ட் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி, வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தான். வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை. என்னடா வந்தோடனே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமே ரூட் இல்லை, உடனே கொலைங்கிறேன். இல்லைடா வந்து நீ கீழே பார்த்தேன் நான். என்னென்னா அந்த ஸ்டூல் கவுண்டு கிடக்குது, அதில் தான் சூசைட் பண்ணிருக்கேன். ஸ்டூல் 2 அடி தான் இருக்குது. ஆனால் அந்த கவுண்டு தொங்குற ஆள் காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயே போக முடியும்? 3 அடி ஸ்டூலுக்கு தட்டி விட்டு வந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்கிறது, 2.5 அடி மேலே இருக்கு அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு இதை பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்க மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த கிரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் வந்த ஜாதி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு படம் உண்மையிலே பார்க்கணுன்ட்டு. அப்புறம் யார்கிட்ட வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டேரக்டர்னு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் 16ஆம் தேதி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டென்ட் ஆகிருக்கும்போது பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் வருங்கால வைபவ் சூரியவம்சி என்னுடைய அன்பு தம்பி லோகேஷ் அஜித் அவர்களே, இவனை நான் வைபவ் சூரியவம்சின்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நடந்த ஆர்ஆர் குஜராத் மேட்ச்சில் 14 வயதான வைபவ் சூரியவம்சி 11 சிக்ஸர் அடித்து செஞ்சுரி போட்டுட்டான். லோகேஷ் அஜித் 11ல் சிக்ஸர் அடித்து இந்த படத்தை 100 நாள் ஓட வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது லோகேஷ் எப்போவுமே கலர்ஃபுல்லான இடத்துல தான் இருப்பான், அல்லது கலர்ஸ் எங்கே நிறையா இருக்கும் அந்த இடத்துல லோகேஷ் இருக்கும். லோகேஷை தேடணும்னா அக்கு நாங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ இவனுடைய முதல் படம் அப்படின்னும் பொழுது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பொயட்டிக்காக இருக்கும், அதாவது ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டில் தன்னுடைய முதல் டெபியூட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இமான் என் தம்பி, அப்புறம் டட்லி சாரோட ஒர்க் பண்ண கார்த்திக், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த எடிட்டர் என் தம்பி ஸ்ரீகாந்த். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு படையோட என்னுடைய தம்பி லோகேஷ் முதல் படத்தில் இறங்கியிருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறையா சந்திப்போம், பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ் சினிமாவுடைய எல்லா லாங்குவேஜ்லேயும், பட் எஸ்பெஷலி when it comes to cinema, அந்த எமோஷனல் லேண்ட்ஸ்கேப்பில் இவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ லவர், ஆஸ் அ டாட்டர், ஆஸ் அ சிஸ்டர், ஒரு ஸ்ட்ராங் வெல் உமனாக படத்தில் மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லான ஆக்டர். அதனால நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க இன்னைக்கு தக் லைஃப் இல்லை, அவங்க அன்னைக்கே தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவர்களை அன்புடன் பேச